தயாநிதி மாறன் சேத்துப்பட்டு சிக்னல் இருக்கக்கூடிய அருணா இன் ஹோட்டல்ல ஸ்னோ பவுலிங் நடத்தி கொண்டிருந்தார். ஸ்னோ பவுலிங் பிளஸ் கேபரே. கேபரேன்னா நடனம், டான்ஸ், பார், ஸ்டார் ஹோட்டல்ல கேபரா டான்ஸ். இது நடத்தி கொண்டிருந்தவர் தான் தயாநிதி மாறன், இன்றைய எம்பி, முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் முரசொலி மாறனுடைய பிள்ளை. இவ்வளவு தகுதி உள்ள இவர். இதுதான் நிலைமை. சரி, கலாநிதி மாறன் எங்க இருந்தாருன்னா 90களில் ஹார்வர்டு யூனிவர்சிட்டி படிக்க போனவர். அங்கு கூர்க்கிலிருந்து வந்த கர்நாடக பார்ப்பன பெண்ணான கங்காவை திருமணம் செய்து கொண்டு அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டார். கங்கா இல்ல சார், காவேரி. இல்ல, உங்களுக்கு தெரிந்தது காவேரி, எனக்கு தெரிந்தது கங்கா. கங்காங்கிற பேர் நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா, காவிரி காய்ந்தது திமுகவால்னு பழம்பெரும் பகுத்தறிவாளர் கழக தலைவர் PRK குப்புசாமி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. புத்தகம் என்கிட்ட இருக்கு. எப்படி காவிரி காய்ந்தது திமுகவால். அது வானம் பார்த்த இதுதானே? அதாவது உங்களுக்கு வானம் தான் பார்க்க, வேற எதுவும் பார்க்கும். அப்போ இந்த புத்தகம் அறிவாலயத்தில் வைத்து கொளுத்தப்பட்டது. PRK குப்புசாமி தான் நொய்யலாரை காப்பாற்றியவர், காவிரி காப்பு குழு தலைவர். இந்த PRK குப்புசாமி நீங்க ஜெயலலிதாவை முன் அனுமதியின்றி பார்க்கக்கூடிய ஒரே நபர் அவர் தான். சாதாரண ஒரு வழக்கறிஞர், கரூர் PRK குப்புசாமி, கரூர். இந்த புத்தகத்துல இந்த பெண்ணுடைய பெயர் எப்ப திருமணம் நடந்ததுன்னா, கலாநிதி மாறனுடைய மனைவி கங்கா. ஆமா, எப்ப திருமணம் நடந்ததுன்னா VP சிங் பிரைம் மினிஸ்டர். சரி, VP சிங் பிரைம் மினிஸ்டர் 89, 91. இந்த காலகட்டத்தில் தேவிலால் துணை பிரதமர். தேவிலாலுடைய தலைமையில தான் இவர்களுக்கு திருமணம் நடந்தது அண்ணா அறிவாலயத்தில்.